வெல்கம் டு டாஸ்டாக்ஸ் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அரௌண்ட் த விக்கெட்ன்ற ஒரு செக்மெண்ட் தான். இது என்ன செக்மெண்ட்னா, இது வரைக்கும் நம்ம நடுவில் மிஸ் பண்ண எல்லா லீக், வேர்ல்டு அரௌண்ட் என்ன லீக்ஸ், என்ன இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாமே நடக்குதோ அதோட டீடைல்ஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸ் அதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எதை பத்தினா ஜிஎஸ்எல் குளோபல் சூப்பர் லீக், அந்த லீக்கை பத்தி பார்த்தோம்னா கயானா அமேசான் வாரியர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. லோ ஸ்கோரிங் திருநெல் ஃபைனல். சரி ப்ரோ, விஸ்வா ப்ரோ அந்த மேட்சை பத்தி பேசுங்க, என்னெல்லாம் நடந்துச்சு ப்ரோ? ஆக்சுவலி கயானா வாரியர்ஸோட பேட்ஸ்மேன் வந்து ஒண்ணுமே பண்ணல. டு பி ஹானஸ்ட் ஒன்றும் பண்ணல. அந்த 30 ஆனா ஒண்ணு பாராட்டும் என்னன்னா கோச்சிங் ஸ்டாஃப், அந்த பீடாகோட அந்த நுணுக்கம் ஜீனியஸ்னால, இம்ரான் தாகிரோட ஜீனியஸ்னாலதான் இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்க முடியும். டிஃபெண்டிங் 85 இஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் அமேசிங் திங். என்னைக்கு பண்ணாலும் அது பெரிய விஷயம். ஆனா ஃபைனல்ல கொடுக்கும்போது அந்த ப்ரெஷர்ல அவ்வளவு உண்மையில நான் என்ன நினைச்சேன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். பீடாகோட டென்யூல ஒஸ்ட் ஹிஸ்டரி பார்க்க போறாங்கன்னு நினைச்சேன். பட் அவரோட பிரில்லியன்ஸா இருக்கட்டும், அந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். இம்ரான் தாகிர் பீடாகோட காம்பினேஷன் வாஸ் பிரில்லியன்ட். ஏன்னா சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டினாங்க பவுலிங்ல. சத்தியமா அவங்க ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டினாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. நான் நினைச்சேன் முடிஞ்சு போச்சு நினைச்சேன். பிகாஸ் அந்த அனிருத் இமானுவேல் வாட்டர் பவுலர் இவரா, என்ன பவுலருங்க நீ அண்ணா! நீ எல்லாம் வந்து அவனுக்குலாம் ஐபிஎல்ல ஒரு இடம் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யூஎஸ்ஏ பிளேயர், பட் அவனுக்கு எனக்கு வந்து அந்த மாதிரி பிளேயருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். யூஎஸ்ஏ கிரிக்கெட் வளர்ந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 7 ரன்ஸ், ஜஸ்ட் 7 ரன்ஸ், 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்கான். பீட்டர்ஸ் அந்த வயசுல 3 விக்கெட் எடுத்து ஊத்துறான் அவங்க டீமுக்கு. இதுக்கு மேல அவன் பவுலிங் என்ன பண்ணுவான்? பவுலிங் என்ன பண்ண முடியும்? ஆனா பேட்ஸ்மேன் அப்படியே விட்டாங்க ப்ரோ. என்னன்னா ஒரு 85 ரன்ஸ் உங்களால அடிக்க முடியும்னா 120 பால்ஸ்ல, தட் இஸ் பத்தட்டிக். யூ ஆர் நாட் டிசர்வ் டு வின் தி ட்ராஃபி. ஆனா இந்த நேரத்துல ஒரு கயானா வாரியர்ஸுக்கு ஏன் சின்ன சல்யூட் அடிக்கிறேன் சீரியஸா. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் கடைசி வரைக்கும் அவங்க விட்டே தரல. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. கிரிக்கெட்ல வெற்றி தோல்வி சகஜம். இந்த பழைய ஆஸ்திரேலியா ஏன் டாமினேட் பண்ணி ஜெயிச்சாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த மென்டாலிட்டி. அந்த இப்ப எம்எஸ் தோனியை அவ்வளவு மிச்சு ஜெயிச்சாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல கோலில தொடவே முடியல. ஏன்னா அந்த மென்டாலிட்டி, நான் ஜெயிக்கிறோம் தோக்கணும் வேற விஷயம், சண்டை செஞ்சாங்கல்ல, அதுதான் அந்த டீம் கிட்ட கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த பிட்டோரியா, டுவேன் பிட்டோரியஸ் அண்ட் முகமது நபி ஈச் 3 விக்கெட், இம்ரான் தாகிர் 2 விக்கெட்ஸ். அந்த வயசுல மனுஷன் 47 வயசு, கல்லு மாதிரி இருக்கான் மனுஷன். பார்க்கும் போதே வந்து வாட் அ மேன். அந்த ரஜினி பிலிம் வர மாதிரி தான் வாட் அ மேன் யூ ஆர்ங்கிற மாதிரி. அமேசிங். அந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த குதிரை நிக்காது போல் இருக்கு. பேக் டு பேக் ட்ராஃபி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு கயானா வாரியர்ஸுக்கு. பேக் டு பேக் ஜெயிச்சு சூப்பர், சாதாரண விஷயம் இல்லை ப்ரோ. நீங்க எந்த லீக்ல ஜெயிச்சாலும் பெரிய விஷயம். பேக் டு பேக் வந்து அதுவும் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன் மாதிரி ஒரு டீம் ஜெயிக்கும்னா அமேசிங். ஆனா பேட்டிங் 2 டீம் பொட்டலமா இருந்தாங்க, அதான் உண்மை. ப்ரோ, டுவைன் பிட்ரோயிஸ பத்தி எப்பயுமே ரொம்ப வருஷமா பார்த்திருக்கேன் ப்ரோ. பீடாக் எப்பயுமே பேசுவாரு. அவர் எந்த லீக்லயுமே எடுக்க மாட்டாங்க, இவர் மட்டும்தான் எப்பயுமே சிபிஎல் எடுப்பாரு, ஆட வைப்பாரு. ஆட வச்சு சக்சஸ் ரேட்டு காமிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம இந்த இல்ல ப்ரோ, பீடா கூட மாஸ்டர் மைண்ட் தான் அது காரணம். நான் திரும்பி சொல்றேன், SI20 அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் இருக்கணும் ப்ரோ. ஏன்னா SI20 வந்து டிஎஸ்கே ஆல்ரெடி வச்சிருந்தாங்க. அந்த சீசன் வந்து ஜோனாஸ்பர்க்ல ஒரு மேட்ச் கூட தோக்கல. ஹோம்ல நீங்க ஒரு மேட்ச் கூட தோக்கல. போயிடலாம் ப்ரோ அந்த சீசன். அந்த சீசன் ஃபர்ஸ்ட் சீசன் ப்ரோ, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் சீசன் பிளே ஆஃப் போனாங்க. தோக்கவே இல்லை ப்ரோ. ப்ரோ இதுக்கு மேல என்ன ப்ரோ வரும்? ஒருத்தர் ஹோம் உங்களுக்கு 4 ரன்ஸ் ஆகி கொடுத்துருக்காங்க. வின்னிங் லூசிங் வந்து நாக் அவுட்ஸ்ல வந்து அது என்னைக்கு ஒரு பேட் நடக்குதுன்னு நமக்கு சொல்லவே முடியாது ப்ரோ. ஏன் ப்ரோ இந்தியா அவ்வளவு ஸ்ட்ராங்? எத்தனை நாக் அவுட்ஸ்ல போய் நம்ம உதவாங்கிருப்போம். அதான் ப்ரோ சொல்றேன், அந்த மாதிரி ஆளை உள்ளத்துக்கு போடுங்கன்னு சொல்றேன். புரியுதா? SI20 இருக்கட்டும், ஐபிஎல் ஆகட்டும், உள்ள போடுங்க, நல்ல பிளேயரா எடுங்க, கொண்டு வாங்க. உங்களுக்கு ஜெயிக்கணும், நீங்க உங்க ப்ரைட் இது. வினிங் தி ட்ராஃபி இஸ் a pride for every franchise. அதை விட்டுட்டு வாட் இஸ் திஸ்? அதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட். சத்தியமா பீடா வாஸ் பிரில்லியன்ட். ஏன் ப்ரோ 38 for 8ல இருந்து 85 ரன்ஸ் வந்தது பெரிய விஷயம் ப்ரோ. நான் நினைச்சேன்னா அடுத்து 45 ரன்லாம் முடிஞ்சு போன்னு நினைச்சேன். 45 ரன்னே அடிக்க மாட்டாங்க, அரௌண்ட் 40குள்ள அந்த 2 ரன்ல கூட இவெல்லாம் எவன் அடிக்க போறான், எவனோ தன்னை ஆடிட்டு இருக்கான், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. டாக்டிக்கலா இருந்தாங்க. 85 ரன் டிஃபெண்ட் பண்றாங்கன்னா ஜஸ்ட் அமேசிங். பிச் அசிஸ்டன்ட் பண்ணுது, அதெல்லாம் கேள்வி கிடையாது.
ஆனா எனக்கு சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் மேல பெரிய வருத்தம் என்னன்னா 85 ரன்ஸ் உங்களால அடிக்க முடியாடா. ஏன்டா சிங்கிள் தட்டினாலே வந்து 85 பால்ல முடிஞ்சு போயிருமாடா. 120 பால்ல 10 ஓவருக்கு நீங்க ப்ரோ மிஞ்சி மிஞ்சி போனா நீங்க எவ்வளவு ஆடப்போற? 85 என்ன உனக்கு என்ன ரன் ரேட்? 2.5 2.67 இருக்கும், இல்ல 3 ரன் ரேட்ல இருக்கும், அவ்வளவுதானே. 3.75 இருக்கும் ரன் ரேட், அவ்வளவுதானே. அதை ஆட முடியலையா? சிங்கிள் எடுக்க முடியாது ப்ரோ, சிங்கிள் எடுக்க தரல. அதான் சொல்றேன்ல, எனக்கு வந்து இந்த காலத்து பேட்ஸ்மேன் ஸ்பின்னார சுத்தமா முடியல ஹானஸ்டா. ராகுல் டிராவிட் வந்து கெவின் பீட்டர்ஸ் வந்து ராகுல் டிராவிட்டை கேட்டார். அது ஒரு இன்டர்வியூ சூப்பரா இருந்துச்சு. அது நீங்க யார் எத்தனை பேர் பாத்தீங்க தெரியல. அவர் சொன்னார் ஒரு தடவை, எனக்கு ஸ்பின்னர் வரல, நான் ராகுல் டிராவிட்டை கேட்டேன், ராகுல் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்ல அவர் இமெயில் எழுதி அனுப்பினாராம். அதுக்கப்புறம் தான் என்னோட ஸ்பின்னர் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஸ்பின்னரை சொல்லி கொடுத்தே ஆகணும். ஸ்பின் ரொம்ப கேவலமா இருக்காங்க வேர்ல்டு கிரிக்கெட்ல சொல்றேன், இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்டுலயும் ரொம்ப கேவலமா இருக்காங்க. ப்ரோ இந்த பீடாக்கு ஏன் ஐபிஎல் எடுக்க மாட்டாங்க எனக்கு தோணுதுன்னா, இந்த 2008ல இருந்து 14 நினைக்கிறேன், 14 ஆர்சிபில வேலை பார்த்தாரு, அங்கேயும் பெருசா கப் அடிக்க முடியல. அதுக்கப்புறம் டெல்லியிலே இருந்தாரு, அங்கேயும் கப் அடிக்கல. அதுக்கப்புறம் அஸ்வினா அவரும் பஞ்சாப்ல இருந்தாங்க 2018-19 நினைக்கிறேன். 3 டீம்லயும் சக்சஸ் பார்க்கறதுனால அதை வச்சுட்டு யோசிக்கிறாங்க. ஆனா பீடாவோட சக்சஸ் பீக் இயரே வந்து 2021 அப்புறம் தான் ஆரம்பிச்சது. SA20ல குவாலிஃபை பண்ணாரு, ஒரு சீசன் தான் இருந்தாரு, அப்படியே குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஹோம்லயே எல்லா மேட்ச் ஜெயிச்சாங்க. சிபிஎல்ல ஒரு கப்பு, அதுக்கடுத்து 2 டோர்னமெண்ட்லயும் 2 ஃபைனல் நினைக்கிறேன். 3 டோர்னமெண்ட்ல ஒரு கப்பு 2 ஃபைனல் நினைக்கிறேன். இப்ப ஜிஎஸ்எல்ல தொடர்ந்து 2 டைம் கப்பு. இப்ப நெக்ஸ்ட் டைமாவது ஐபிஎல்ல பீடாக வாட்ச் அவுட் பண்ணணும். வேர்ட்ஸ் அபவுட் யூ ப்ரோ, பீடாக் ப்ரோ, வேர்ட்ஸ் அபவுட் பீடாக். ஹரிஸ் ப்ரோ. ப்ரோ அவர் டிசர்விங் தான் ப்ரோ, எடுக்கலாம். ஏதாவது ஒரு டீம் சான்ஸ் கொடுக்கலாம். சிஎஸ்கேவே கூட எடுக்கலாம் ப்ரோ. ஹெட் கோச்சா போடணுமான்னு தெரியல, அட்லீஸ்ட் ஒரு அனலிஸ்டா எடுத்து வச்சுக்கலாம். ஹெட் கோச்சாலாம் போட முடியாது, அதுக்கு வந்து அவங்க யாராவது பார்க்கணும். அனலிஸ்டா போடலாம் ப்ரோ. ஐஆர் ஸ்ரீகாந்த் வந்து சுத்தமா எதுவும் பண்ணல ப்ரோ. அவர் வந்து வந்தப்போ நான் மாஸ்ன்னு நினைச்சேன், இவன் மாத்த போறாரா இவருன்னு நினைச்சேன் ப்ரோ. பார்த்தா முடிச்சு விட்டாரு ப்ரோ. அவரும் எதுவும் பண்ணல. அவருக்கு பதிலா பீடாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. இம்ரான் ப்ரோ சொன்னாங்கல்ல பீடாக் பத்தி, அங்க இருந்தாரு இங்க இருந்தானு. ஆர்சிபி 2014 வரைக்குமே டீமே கிடையாது. ப்ரூக்ல ஆனஸ்ட் 2025 வரையுமே டீமே கிடையாது ப்ரோ. 24ல கூட பரவாயில்ல ப்ரோ, 23 வரைக்கும் டீம் இல்ல ப்ரோ. 24ல ஒரு அந்த 7 மேட்சுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்தாங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் ஆண்டி ஃபிளவரோட மாஸ்டர் கிளாஸ் ப்ரோ. அந்த பவுலிங் வச்சுட்டு நீ 7 மேட்ச் ஜெயிக்கிறதெல்லாம் உலகத்திலே எவனாலே பண்ண முடியாது ப்ரோ. அந்த பவுலிங் வந்து ஏன் ஆடுனுச்சுன்னா ஒரே ஒருத்தரனாக ஆடுனுச்சு, விராட் கோலி. அந்த மனுஷன் பண்ண வேலை, அந்த ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் உயிரை கொடுத்து ஆடி ஒரு மேட்ச் தோக்கும் போது விராட்டோட மூஞ்சில பார்த்துருக்கணும் நீங்க. என்னடா பண்றது, அந்த 7வது மேட்ச்ல உட்காந்துட்டாரு. போய் உட்காந்து என்னடா பண்றதுன்னு நினைச்சிட்டு அந்த ஸ்ட்ரைக் ரேட் கான்ட்ரோவர்சி எல்லாம் போச்சு, சுனில் கவாஸ்கர் பேசி இதாச்சு ப்ரோ. அதுக்கு நான் தனியா வரேன். சுனில் கவாஸ்கருக்கு ஒரு நாள் ரோஸ்ட் இருக்கு, அவர் இன்ன வரைக்கும் பேசல திலக்குமார் பத்தி, பொண்ணே கூட. அதுக்கு தனியா வரேன் சொல்றேன். எல்லாமே பைலப்பாயி அப்படியே உட்கார்ந்தாரு. என்னடா பண்றேன்னு இருக்கும் போதுதான் விராட் கோலிக்காக அந்த டீம் ஸ்டெப்பின் ஆயிடுச்சு. ஸ்வப்னில் சிங்னா பவுலரே கிடையாது. ஆனா அந்த டீம் வச்சு சிஎஸ்கே அடிச்சாங்க. அந்த வருஷம் சிஎஸ்கே செம ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் 24ல அடிச்சு வந்தாங்க. என்னைக்கு தினேஷ் கார்த்திக் உள்ள போடாது, ஆர்டி பிளேயர் கூட உள்ள சேர்ந்தாரு, அந்த காம்பினேஷன் வேற மாதிரி. ப்ரோ அந்த டீம்ல வந்து டிகேவும் கோலி மட்டும் தான் ப்ரோ வீரர் கொடுத்து ஆடிட்டு இருந்தாங்க, வேற எவனுமே ஆடல ப்ரோ. நடுநடுல வந்து பட்டிதாரும் அந்த அனுஜ் ராவத்தும் பட்டிதாரும் கொஞ்சம் கேமியோஸ் காட்டினாங்க அந்த சீசன். யாருமே அடிக்கல அந்த டீம்ல. அந்த 7 மேட்சுக்கு அப்புறம் பட்டிதார் பீக் வந்துச்சு ப்ரோ. ஸ்பின் வந்தாலே புடிச்சு உரிக்க ஆரம்பிச்சான். அதுல இருந்து கோலி ஸ்ட்ரைக் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படியே பவுலிங் வச்சு ஒப்பேத்தி கடைசியில பிளே ஆஃப்ஸே போயிட்டாங்க. அந்த வில்ஜாக்ஸ் செஞ்சுரி போட்டு ஆரம்பிச்சு வச்சான் ப்ரோ. அங்க இருந்துதான் அதுல இருந்து ஃபயர் ஆச்சு ப்ரோ. இன்னொன்னு ப்ரோ, எனக்கு வந்து பீடா வந்து டெல்லி போனாங்க. டெல்லி ஆக்சுவலி வந்து அந்த சீசன் குவாலிஃபை ஆனாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாட் ராங், அந்த சீசன் ஒரு 3 மேட்சா வின்னே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சீசன்ல. இன்னொரு சீசன் தெரியல, ஒரு சீசன் டிசாஸ்டர். இல்ல ப்ரோ, ஒரு சீசன் டிசாஸ்டர், இன்னொரு சீசன் அவர் இருந்தா நினைக்கிறேன் டெல்லி கூட. அது வந்து குவாலிஃபை ஏதோ ஆனாங்க நினைக்கிறேன். இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, சேஷர் கேப்டன்சில இருந்தாரு. பட் இவர் இருந்தாரு ஞாபகம் இல்ல.
இன்னொரு பஞ்சாப் ப்ரோ ஜஸ்ட் அந்த குவாலிஃபிகேஷன் லைனை கிராஸ் பண்ண முடியல. ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஜெயிக்காம கிராஸ் பண்ண முடியல. சோ அதனால நீங்க ஒரு அனலிஸ்ட் எல்லாம் பார்க்க முடியாது. இப்ப ஏஆர்ஸ்டிக்கு என்ன பண்றாருன்னு தெரியல. பல டீமுக்கு எதுக்கு அனலிஸ்ட் இருக்காங்கன்னு தெரியல. சரியா, டாஸ போடுறது, பேட்டிங் ஆடுற இடத்துல போலிங் விளையாடுறது, அக்யூரேஷனா டிராப் பண்றது, இந்த மாதிரி காமெடி எல்லாம் நடக்கும். நான் திரும்பி சொல்றேன், பீடாக் இஸ் ஜீனியஸ். அவரு ஜீனியஸ் டைம் ப்ரூவ் பண்ற. அவர் ஆஃப் ஃபீல்ட்ல என்ன வேணா பண்ணிட்டோம். எனக்கு ஆஃப் ஃபீல்ட்ல பேசுற எந்த பேச்சுமே எனக்கு அவரோட பேச்சு எனக்கு வந்து ஐ ரியலி டோன்ட் நோ. பட் ஆன் ஃபீல்ட் இஸ் ஜீனியஸ். அவருக்கு தர வேண்டிய மரியாதை தந்துதான் ஆகணும். அவரு சூப்பர் கிங் ஃபேன்ஸோட இருந்தா நல்லது. எஸ்பெஷலி எஸ்ஏ இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவரை விட யாருக்கும் தெரியாது ப்ரோ. எத்தனை வருஷமா அங்க இருக்காரு எஸ்ஏ சவுத் ஆப்பிரிக்கால. கொடுத்து பாருங்க, முடியாதுங்களா உங்க லாஸ் அவ்வளவுதான். ப்ரோ அவரு யூடியூப்லயே இந்த மாதிரி சொல்றதெல்லாம் என்னன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றது, ஆர்சிபி ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றது, அந்த மோர் ஆஃப் கமர்ஷியல் வேல்யூக்காகவே அவர் அந்த மாதிரி பேசுறாரு ப்ரோ நிறைய டைம். ஆனா கோச்சிங் வந்துட்டு அவர் தான் ப்ரோ பெஸ்ட் அனலிஸ்ட். அந்த அந்த இதுல பார்த்தா அவர் தான் ப்ரோ. 85 ரன்ஸ் அடிச்சு ஒருத்தர் ஜெயித்தரான், ஒரு கோச் ஜெயிச்சு தராங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பயங்கரமா போட்டு எடுத்துறாங்கன்னா அவங்கள பத்தி பேச தப்பே இல்லை ப்ரோ. அந்த டைமிங் எல்லாம் டிசர்விங் தான். நீ சொல்றீங்கல்ல அவர் வந்து சிஎஸ்கே பிரான்சைஸ் எடுக்கணும், ஐபிஎல் எடுக்கணும். ஐபிஎல்ல எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. பீடாக் அவர் வந்து அவர் வீடியோல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன ஒதுக்கி வச்சாங்க தெரியல. அதான் கேக்குறேன், என்னப்பா தப்பு பண்ணாரு? ஒருத்தர் நல்லா பண்ணும் போது அவர் எடுத்து விளையாடணும், அவரு அவர் உள்ள கொண்டு வரணும். மொக்கையா பண்ணும் போது உள்ள எடுத்து விளையாண்டுட்டு பட்டி தரைக்கா தான் ப்ரோ ஆச்சு. இங்கிலாந்து சீஸ் வந்தப்ப ஒண்ணுமே இல்ல. அவர் அவ்வளவுதான் கெரியரை முடிஞ்சு போச்சு நினைக்கும் போது பீக்காலாம் இல்லையா, இப்ப எடுத்து விளையாடுங்க அவ்வளவு சொல்லுவேன். டிசர்விங் டைம்ல டிசர்விங் கேண்டிடேட்ஸ் கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி தருவாங்க. அதான் என் கருத்து. இத்துடன் இந்த செக்மெண்ட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த கேள்விக்கு போகிறீங்களா ப்ரோ? ப்ரோ அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கோச்சிங் விட்டு போனோடனே SA20க்கு அவர் கண்டினியூ பண்ணுவாரா எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல வேலை அதுலயும் ஸ்டெப் டவுன் ஆகி இப்ப ஆல்பி மார்க்ல கோச்சா போட்டிருக்காங்க. அவரை பத்தி ஒப்பீனியன் சொல்லிருங்க ப்ரோ. அவரை எப்படிப்பட்ட கோச்சு, எந்த மாதிரி ஆளு, அதெல்லாம் சொல்லுங்க. யாரு இப்ப யாரு கோச்சு? அவங்க இவரா? அவர் பேர் என்ன? ஆல்பி மார்க்கல். ஆல்பி மார்க்கல் 28 runs. ப்ரோ ரைட் ஆன் குயிக் ப்ரோ ஏன் ப்ரோ பெங்களூர்ல இருக்காரு, பெங்களூர்ல போய் பண்ணீங்க. இவர் வந்து இப்படிதான் பேசுவாரு. ஆனா அவங்க ஸ்பை. இதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுறோம், இதெல்லாம் நான் கட் பண்ணிடுறோம். பேசி பேசி நம்ம வச்சுதான் பாக்குறாரு ப்ரோ, இதெல்லாம் கட் பண்ணிடுவோம் ப்ரோ. ஒருவேளை ட்ரெண்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கமெண்ட்ல வந்து என்னால கடி வாங்க முடியாது, நான் கட் பண்ணி போட்டுருவேன். இதாவது ஒரு நம்ம ஃபியூச்சர்ல 1 மில்லியன் அடிச்சு பழைய வீடியோ யாராவது பார்த்து கமெண்ட் பண்ணி திட்டினாங்கன்னு நான் என்ன பண்ணுவேன்? ப்ரோ ஆபி மார்க்கல் வாஸ் டிஃபரண்ட் பிரீட். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இன்ன வரைக்கும் சிஎஸ்கே கிடைக்கல. அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் தான் இவங்க வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இப்ப இந்தியாக்கே வந்து அவர் எல்லாம் இந்தியா டீமே ஆட முடியல. அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி பிளே எல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை ப்ரோ. எனக்கு அவர் கோச்சிங் எப்படி பண்ணுவாருன்னு தெரியாது. பட் என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம். அவர் அதை லீக் பண்ணட்டும், எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஸ்டீஃபன் ஃபிளெமிங்க தூக்குன வீடுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஐபிஎல்ல தனியா விட்டுருங்க, ஐபிஎல் ஒர்க்லோடையும் அது லீக் ஒர்க்லோடையும் தனியா வச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் ஐபிஎல் வந்து உங்க ப்ரைடு. நீங்க ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். மற்ற லீக் நீங்க பண்றீங்க பண்ணல, அது செகண்டரி மேட்டர். ஐபிஎல் வாஸ் யுவர் ப்ரைடு. நீங்க இந்தியால இருக்கீங்க, இந்தியா வந்து ரிலீஜியனா பாக்குறாங்க கிரிக்கெட்டை. எத்தனையோ பேர் ப்ரோ சாமி மேல நம்பிக்கை இல்லைன்னா தோனியை கடவுளா பார்ப்பான், கோலி கடவுளா பார்ப்பான். அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர்ங்கிறது நம்ம ஊர்ல என்ன ப்ரோ? நடுவுல இருக்காரு அவர் தான் கோலியை கடவுளா பாக்குறாரு. ப்ரோ நான் கடவுளே கடவுளா பார்க்க மாட்டேன். அதான் கோலியை கடவுளா பாக்குறாரு. சங்கி வந்து பூந்தாங்கன்னா முடிஞ்சு கதையே. அதுக்குதான் கோலியை கடவுளா பாக்குறீங்க. அது சொல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு நீங்க வந்து 2023 ஜெயிச்சதை வச்சு 3 வருஷம் முன்னாடி ஜெயிச்சதை வச்சு இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க 5 கப்பு 5 கப்பு 5 கப்புன்னு. ஸோ அதுல நீங்க மாறணும். அதனால இந்த ஒர்க்லோட தனியா வச்சிருங்க, அந்த ஒர்க்லோட தனியா வச்சிருங்க. அங்க ஆர்வி மார்க் வச்சது 100% ரைட். அவர் எம்எல்சிக்கு அவரை அங்கே போட்டுருக்காங்க, SA20 மட்டும் போட்டுருக்காங்க இல்லையா? SA20 மட்டும் இல்ல SA20 மட்டும் தான். நல்ல விஷயம் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், எம்எல்சிக்கு தனியா ஒருத்தனை போடும்.
இவன் கூட இந்த ஆமா சேர்க்காது. ப்ரோ, ஒவ்வொரு கண்டிஷனையும் எவன் மாஸ்டர் பண்ணிருக்கானோ அவனை போறது நல்லது. ஆல்பி மோக்கல் சவுத் ஆப்பிரிக்கன், அவருக்கு தான் தெரியும் அந்த பிச் அப்படின்னு. ஜோனாஸ்பர்க் அப்படின்னு அவருக்கு தெரியாது ப்ரோ. பிறந்து வளர்ந்து விளையாண்டு அந்த உயிர், அதாவது உயிர் போற ஆவிய ஒருத்தர் கொடுத்து விளையாண்டுருக்காருன்னா ஒரு கண்ட்ரிக்காக, அந்த கண்ட்ரியோட கண்டிஷன் அவருக்கு தெரியாதா? எந்த பிளேயர் எடுக்கும் தெரியாதா? தயவு செஞ்சு குட் பிளேயரா எடுத்தா நல்லது. கோச்சிங் ஸ்டாஃப் எப்படி பண்ண போறான்னு தெரியல. நல்லதை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த சேஞ்ச் வந்து நல்லதுக்கு இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான். நல்லா பண்ணுங்க, கப் அடிங்க, ஹம்பிளா இருங்க. தயவு செஞ்சு ஹம்பிளா இருங்க. 5 கப்பு வச்சிருக்கோம், ஆண்ட பரம்பரை, ஆள போற பரம்பரை, இதெல்லாம் வேண்டாம். ஹம்பிளா இருங்க. கேம் உங்களுக்கு அதுக்கு ரிவார்ட் தரும். ஹம்புல நீங்க என்ன கிளந்தீங்களோ அன்னையில இருந்து தான் இந்த அடி. 24 வந்து கேப்டன் வந்து பேசினாரு. நம்ம கேப்டன் வந்து நாங்க 5 டிராஃபி வச்சிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு. அதுல இருந்து இந்த வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்காரு ஒருத்தர் விசில் அடிச்சாரு. ஒருத்தர் 2-3 பேர் இங்க நம்ம ஊர்ல விசில் அடிச்சாங்க. அவங்களுக்கு என்ன அடி கொஞ்சம் பாத்தீங்களா? தட் இஸ் த ரியாலிட்டி. கேம் நீங்க மதிக்கிறதா அதான் நடக்கும். ப்ளீஸ் ஹம்பிளா இருங்க. நீங்க 10 கப்பு வச்சுங்க, 20 ஃபைனல் போங்க, 40 தடவை குவாலிஃபை ஆங்க, எனக்கு கவலையே கிடையாது. ஹம்பிள்னஸ் இஸ் கீ டு சக்சஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க. ஆல்வி மோக்கல் ரொம்ப ஹம்பிளான பர்சன் ப்ரோ. நீங்க நிறைய மேட்ச் அடிச்சு கொடுத்து கூட கம்முனே இருப்பாரு. அந்த மாதிரி பர்சன் அவரு. ஐ ஹோப் அதே மாதிரி டீம் கல்ச்சர் எடுத்துட்டு போனோம், அதே மாதிரி எடுத்துட்டு போனா கரெக்டாக நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுனா ப்ரோ, என்னைக்கு இப்ப உங்க நம்ம வந்து சிஎஸ்கே ஹெட் கோச்சுக்கு ஹைப்போட இருக்கோம். அவங்க திடீர்னு மைக்கேல் அசி தான் கோச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்டா தான் நான் பார்ப்பேன் அதை. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி பேட்டிங் கோச்சா இருக்காரு ப்ரோ. பட் அவர் பேட்டிங் கோச்சா இருக்கிறதும் ஃபிளெமிங் தான் கண்ட்ரோல் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணுது. அவரோட பேச்சுக்கே அங்க இடம் இல்லைன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. நான் சொல்லிட்டு சொல்றேன். நிறைய கேப்டன் வின்னிங் கேப்டன் எடுத்து பாருங்க. ஒரு கிராம் ஸ்மித், சாரி ஒரு சௌரவ் கங்குலி, கிராம் ஸ்மித், தோனி, ரோஹித் சர்மா, ரிக்கி பாண்டிங், நீங்க கூட எடுத்துங்க. அவங்க தான் கிங். கேப்டன் தான் கடைசி அத்தாரிட்டியா இருக்கும். எத்தனை கோச் வந்தாலும் சரி, கேப்டன் ஷுட் பி அத்தாரிட்டியா இருந்தா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். ருத்ராஜ் அத்தாரிட்டியா இல்ல, ருத்ராஜ் கேப்டன்சி சரி இல்லைன்னா டீம் விளங்காது. நீங்க வந்து ப்ரோ எம்ஐ பாருங்க. எம்ஐ என்ன டீம்? கடப்பார டீம். ஏன் தோக்குறாங்க? நாட் பிகாஸ் ஹர்திக் பாண்டியா. யூனிட்டி இல்ல டீம்ல. யூனிட்டி இல்ல. அவங்க கேப்டன் சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க. கேப்டனே அவர் என்ன பண்ணுன்னு தெரியல, க்ளூலெஸ்ஸா இருக்காரு. ப்ரெஷர் வேற ஒண்ணும் இல்ல, யூனிட்டி இல்ல, அந்த ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷர் தெரியுது அவர்கிட்ட, அவ்வளவுதானே. கேப்டன் இஸ் மெயின் அத்தாரிட்டியா இருக்கும். நீங்க மைக்கேல் சொல்றீங்க, ஆனா மைக்கேல் சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு இன்ன வரைக்கும் ஹார்ன் பண்ணிட்டு இருக்குன்னா, எல்ஐசி மேட்ச்ல வந்து அந்த அடிச்சா உருவில் பட்டு ரன் ரேட் ஏத்தாம என்ன பண்ணேன்னு கேட்கும் போது அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார்ல, எனக்கு அதுதான் வந்து ரொம்ப வியர்டா இருந்துச்சு. ஒரு டீம் யோசிக்க முடியுமாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்ப என்ன ப்ரோ 2025ல அந்த ஃபிளெமிங்கும் ஹஸ்ஸி 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து கழுத்து எடுத்தாங்க அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். அவங்க என்ன பண்ண தெரியல ப்ரோ, அதான் உண்மை. அந்த வடிவல் காமெடியில இருந்தா தெரியுமா, ஒரு காமெடி வந்து நான் ஜெயிலுக்கு போறேங்க மாதிரி வந்து நான் தான் கோச்சு நான் தான் 5 டிராஃபி அடிச்சேன் நம்ம இந்தியன் கோச் மாதிரி, நான் தாங்கிற மாதிரி அடிச்சுக்கிறது. என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வின் பண்ணிட்டே இருக்கீங்க, திடீர்னு சரமாசம் வந்துகிட்டே இருந்தா ஹேண்டில் பண்ண தெரியல. இப்ப தோனியே அந்த இடத்துல இருந்தானா, நான் தாங்க மெயின் கல்பிரேட், நான் தான் ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ல போயிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாரு இல்லையா? ரெஸ்பான்சிபிள் அங்க லேக்கிங்கா இருந்துச்சு. நான் தான் கோச்சு திங்கு குச்சாங்க 2 பேரும் மாத்தி. பட் பேட்டிங் கோச்சுக்கு அவ்வளவு பவர் இருக்காது. நானுமே சொல்றேன், பேட்டிங் கோச் அவ்வளவு இருக்காது. ஹெட் கோச்சோ கேப்டன் முடிவு மட்டும் தான் ஃபைனல். கேப்டன் தான் ஃபைனலா இருக்கணும். ஆனா நம்ம சிஎஸ்கேல ஹெட் கோச் இருந்தாங்க, அதான் ப்ராப்ளம் ஆச்சு. கோச் வந்து டீம் செலெக்ஷனு அப்புறம் சிச்சுவேஷனுக்கு அப்ப ஒப்பீனியன் கொடுக்கறது மட்டும் அவனோட வேலையா இருக்கணும். அவன் தான் மெயின் டிசிஷன் எடுக்கிறான்னா வேலைக்கு ஆகாது இந்த டீம். கோச் பிளேயிங் லெவலா இருக்க கூடாது ப்ரோ. பிளேயிங் லெவல் கேப்டன் டிஸ்கஷன். ஸ்குவாட் எடுத்தறியா, ஸ்குவாட்ல கேப்டன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். அவன் டீம் அவன் தான் பொறுப்பு. என்னென்ன வேலை வாங்கணுமோ அவனுக்கு தான் தெரியணும் கேப்டன்.
நீங்க கோச் மேல எனக்கு கோச் மேல என்ன கருப்புனா எல்லா பவரும் இப்ப அவன்கிட்ட இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிளெமிங் மேல ஒரு பெரிய ஒரு வருத்தமே, இத்தனை வருஷம் வந்து இப்ப இங்கிலாந்து கேப்டனா இருக்காரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு வாழ்த்துக்கள். இங்கிலாந்தோட டெஸ்ட் கேப்டனா இருக்கு. பட் பிளெமிங் எப்படிப்பட்ட ஆளுன்னா ஈகோவை டீல் பண்ணக்கூடிய ஆள். ஒரு பெரிய ஈகோ இருந்தா டீல் பண்ணக்கூடிய ஆள். ஓகேங்களா? அந்த மாதிரி சூப்பர் பிளேயர்ஸ் வச்சு இப்ப எம்ஐக்கு பிளெமிங் இருந்தா மேபி வேற மாதிரி இருந்திருக்கலாம். அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பட் இந்த டீம்ல அப்படி கிடையாது ப்ரோ. திஸ் சிஎஸ்கே டீம் வாஸ் டிஃபரெண்ட். Was not lead by Dhoni. This CSK team was lead by Ruturaj Gaikwad. That's a big difference. Bro, தோனி எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு சச்சின், சௌரவ் கங்குலி, ஷேவாக் இவங்க எல்லாத்தையும் வச்சு சமாளிச்சாரு. ராகுல் டிராவிட் உட்பட அவங்கள விட பெரிய அந்த மாதிரி சேவாகும் கம்பீர் தான் மெயினே. அதுல சேவா கம்பீர் தான் மெயினு. சரி, தனியா சொன்னா அது வேற ஒரு பெரிய வேலையே இல்ல ப்ரோ. அந்த சேவாக்குள்ள அந்த ஒரு வியூவெல்லாம் அவர் மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு. தோனிக்கும் ஒரு பிளமிங்க்கு ஒரு காம்பினேஷன் அது வேற மாதிரி காம்பினேஷன் ப்ரோ. தோனிக்கு தெரியும் ஒரு பிளேயர். ஏன் ப்ரோ 2023 என்ன போலிங் இருந்துச்சு, 2018 ஸ்குவாடா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்குவாட்ல எவனாவது நினைச்சு பார்த்து போகுமா ஜெயிக்கணும்? நானே நினைச்சு பார்க்கல. என்னடா சரி தோனி தலைவன் இருக்கான், தலைவன் பார்த்துப்பான்ட்டாங்கிறதா இருந்துச்சு. ஜெயிச்சு கொடுத்தாருல. அந்த மாதிரி கேப்டன் வேணும். அந்த மாதிரி ரூட் இருப்பாரா ப்ரோ? எனக்கு ஒரு கருத்து இருக்கு ப்ரோ. அந்த இப்போ வந்து கோச் எல்லா டிசிஷனும் எடுக்கக்கூடாது, கேப்டனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னு சொல்றீங்க. ஆனா இப்போ ரியான் பராக் வந்து அது மாதிரி நல்ல கேப்டன் சொல்ல முடியாது. அவங்களோட அந்த என்ன சொல்றது, மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்களோ அவங்க போட்டு கொடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவங்க கோச்சும் டிசிஷன் எடுக்கட்டும், அனலிஸ்டும் எடுக்கட்டும், யார் வேணா எடுக்கட்டும். ஆனா அவங்க இன்ஃபர்மேஷன் கிளியரா கொடுத்தாங்கன்னா அந்த கோச் கேன் கண்ட்ரோல் கேப்டன் கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா நமக்கு கோச்சே பிரச்சனை தான். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ரியான் பராக் பத்தி? இல்ல ப்ரோ, ரியான் பராக் ஆக்சுவலி கொஞ்சம் டீசெண்டா பண்ணலாம். நாட் பேடஸ் ருத்ராஜ் கெய்க்வாட். அதான் உண்மை. என்னைய பொறுத்தளவுக்கு பிளான் கிளியரா இருந்துச்சு ப்ரோ. ருத்துராஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. கோச்சோட வேல்யூ என்னன்னா, அவங்க வேலை என்னன்னா, கோச்சு அந்த ஸ்டாஃப்ஸோட வேலை என்னன்னா, ஒரு அனலிஸ்டே இருக்கான்னு வச்சுக்கலாம். அனலிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லணும், இந்த பிச்சில் இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர், இங்க போட்டா இந்த லென்த்ல போட்டா இந்த மாதிரி நடக்கும், இந்த லென்த்ல போட்டா அடி வாங்கும்னு கோச்சுக்கு சொல்லணும். கோச் ஒரு பேட்டிங் கோச்சோ போலிங் கோச்சோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு கான்வோ ரெடி பண்ணி அவங்க ஒரு பிளான் ரெடி பண்ணணும், மேட்ச் பண்ணணும், இதுதான் வந்து நடக்கணும். கோச்சுக்கு வந்து இன்னொரு வேலை என்னன்னா, டேலண்ட்டை கண்டுபிடிச்சு உள்ள கொண்டு வரணும். இப்ப ஏன் ப்ரோ வைபவ் சூரியவன்சி எங்க இருந்தா 2 வருஷம் முன்னாடி? ஏதோ லீக் விளாண்டுட்டு இருந்தான், எங்கேயோ ஆடிட்டு இருந்தான் பீகார் சைடு. கூப்பிட்டு வந்தாங்க. அதுதான் டேலண்ட் ஸ்கோர் சொல்ற ஒரு டேலண்ட்டை பார்த்து அவனை ரெடி பண்ணி அவனை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். கோச்சுக்கு வேலை பிளான் சொல்றது. கேப்டன் தான். நான் ஏன் திரும்பி கேப்டன் சொல்றேன்னா, ரியான் பராக் நான் அந்த ரீட்ல கிரெடிட் கொடுப்பேன். ஏன்னா எக்ஸிக்யூட்டிங் த பிளான் வாஸ் டிஃப்ரெண்ட். நான் இப்போ உங்களுக்கு ஒண்ணு சொல்லலாம் ப்ரோ நீங்க வந்து நீங்க வந்துருங்க, நீங்க நாளைக்கு இதை பண்ணீங்க அதை பண்ணீங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லலாம். ஓகேவா? பண்ண வேண்டியது நீங்க எப்படி பண்ணீங்கன்னா, இப்ப உங்களுக்கே நான் சொல்றேன், இப்ப நீங்க என் டீம்ல இருக்கீங்க, நான் உங்களுக்கு கோச் பண்றேன், நீங்க என் கேப்டன்னா ஹரிஷ் ப்ரோ இந்த லென்த்ல போட்டு சொல்லுங்க போலர், இங்க ஃபீல்டர் வைங்க அப்படி நான் ஒரு பிளான் சொல்றேன்னா அந்த பிளான் நீ எக்ஸிக்யூட் பண்றதுதான் மேட்ரு. ஃபைனல் அத்தாரிட்டி என்னைக்குமே கேப்டன் தான். அதனால சொல்றேன் ரியான் பராக் டஸ் வெல் இன் ராஜஸ்தான் ராயல்ஸ். அவர் எப்பப்பெல்லாம் வெளியே போறாரோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, தவிர ரியான் பராக் இருக்க வரைக்கும் அந்த டீம் கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருந்துச்சு. இது ருத்ராஜ் கிட்ட என்ன பிரச்சனையா இருந்துச்சுன்னா, பிளெமிங் சொல்ற பிளான் எக்ஸிக்யூட் பண்றதா இல்ல என்னோட பிளான் எக்ஸிக்யூட் பண்றதான்னு பிரச்சனை இருந்துச்சு. பிளெமிங்கோட பிளானும் பெருசாவும் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா டெத் ஓவர்ஸ்ல அந்த ஒய்டியாக்கர் அதையவே போட்டு அது ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. அதான் ருத்ராஜோட பெரிய பிரச்சனையாவே இருந்தது. எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அடிக்கிறானுங்க ப்ரோ. இப்பெல்லாம் ஒய்டியாக்கர் போடா டெக்னிக் வந்துருச்சு ப்ரோ. இன்னொரு பழைய காலத்துல அதை புடிச்சிட்டு தொங்குனா அதெல்லாம் நடக்காது ப்ரோ. அப்புறம் சிஎஸ்கே ஆடிக்கும். ஏன்னா சிஎஸ்கே லேப் ஷாட் அந்த மாதிரி ஆட ஆள் இல்ல. மத்த டீம்லாம் எல்லாம் எவால்வ் ஆகிட்டாங்க ப்ரோ. இவங்க இன்னும் எவால்வ் ஆகாம இருக்கிறதா பிரச்சனை. ஒய்டியாக்கர் நீங்க அடிக்க பெரிய டெக்னிக்லாம் தேவையில்ல. என்ன லெக் ஸ்டம்ப்லயே மிடில் ஸ்டம்ப்ல நீங்க ஆஃப் ஸ்டெப்னு ஒரு ஸ்டெப் வச்சு அடிச்சீங்கன்னா பறந்துடும் வெளியே. கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல போயிடும். நானும் சொல்றேன்னா ஒரு நக்கல் பால் ரெடி பண்ணுங்க. அந்த மூன் பால் இப்ப சாம் கரன் ரெடி பண்ணி டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. மூன் பால் அது எவ்வளவு ஜடேஜா கூட இப்ப கரெக்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்றான்.
மூலகட்டத்தனமான டிசிஷன் வந்து அதான் என்னைய பொறுத்தளவுக்கு. மூலகட்டத்தனம் வந்து சாம் கர்ன் நான் சாம் கர்ன் கொடுப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. சாம் கர்ன் கொடுத்தாங்க எனக்கு ஆச்சரியம். சாம் கர்ன் ஏன்டா கொடுத்தீங்க பைத்தியம், உண்மையில அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஜடேஜா T20ல அவரு வந்து லெஜெண்டா என்னன்னு சொல்ல அவ்வளவுதான். அவரு ரிலீஸ் பண்றாங்கன்னு தோணுது ப்ரோ சாம் கரன் வந்து. ஏன்னா வந்து கொஞ்சம் அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் நோட்டீஸ் பண்ணி பார்த்தேன். அவனோட பர்த்டேக்கு விஷ் பண்ணல. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தா கூட எதுலயுமே அவன் ஆட் பண்றது இல்ல. அதை நான் கொஞ்சம் கவனிச்சிருக்கேன். ஏன்னா வந்து சாம் கரன் ப்ரோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவன் ஃபிட் ஆயிட்டான் அந்த சீசனோட எண்டிங்ல. பிளே ஆஃப்ஸ்க்கு ஒரு 2 மேட்ச் முன்னாடி நினைக்கிறேன். வேற ஏதோ லீக்ல விளையாட்டான்னு சொல்லி பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, கான்ட்ரவர்சி. எனக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க தோணுது ப்ரோ. நான் என்ன சொல்றேன், அதை விட்டுருங்க. அது தனி டாபிக், அதுக்குள்ள போவேன். அது என்ன இருந்துச்சு நமக்கு தெரியல, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். நானும் சொல்றேன் அந்த மாதிரி நீங்க டெவலப் பண்ணணும். ஒரு மூன் பால் ரெடி பண்ணணும், ஸ்லோவர் ஸ்டெம்பியாக்க ரெடி பண்ணணும், பேக் ஆஃப் த ஸ்லோ ரெடி பண்ணணும், எல்லாம் பண்ணும். நீங்க ஒரு லெக் ஸ்பின்னரா இருந்தா ஃபிளிப்பர் போட தெரிஞ்சிருக்கணும். புதுசா நீங்க தான் இன்வெர்ட் பண்ணணும். நீங்க ஒரு கோச்சா இருக்கீங்க, ஒரு பிளேயருக்கு என்ன பிரச்சனை சொல்ல தெரியலன்னா யூ ஆர் நாட் டிசர்விங் தட் ஸ்பாட். இப்ப இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் டெஸ்ட்ல கொண்டு போயிருக்காங்க, அது ஒரு நல்ல டிசிஷன். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஃபிளெமிங்கோட மூளை சூட்டபிள், ரொம்ப ரொம்ப கரெக்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அந்த ஃபார்மேட்டுக்கு. பட் அந்த கேப்டன் எப்படி பண்ண போறாங்கிறத எனக்கு பெரிய கொஸ்டின் வராது. ஒருவேளை ஒரு 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 தோனி மாதிரி தன்னை தானே ஒரு ஒரு டிசிஷன் எடுக்க முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும், தான் பிளான அங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும்னா அவ்வளவுதான், அந்த டீம் எங்கேயே போயிடும். இல்லைன்னா சிஎஸ்கே நிலைமை இங்கிலாந்து நடக்கும். அதுதான் அது நடக்கூடாது. இட்ஸ் ஆல். இப்ப ஒரு இங்கிலாந்து எக்ஸ் கிரிக்கெட் கூட சொல்றாரு, பேர் அவர் இதே தான் சொன்னார். தோனி மாதிரி ஒரு ஆள் மேல அதான் பிரச்சனை ஸ்டீவன் நம்பிக்கை. இங்கேயும் அந்த மாதிரி ஆள் இல்ல. ஹோப் ஃபார் த பெஸ்ட்னு சொன்னாரு. அதான் நானும் சொல்ல வரேன். ஹோப் ஃபார் த பெஸ்ட். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நல்லது வரணும் நான் வேண்டிக்கிறேன். ப்ரோ எப்படின்னா ப்ரோ இப்ப ஃபிளெமிங் அவரோட மைண்ட் செட் வந்து T20க்கு அப்டேட் ஆகாம இருந்துச்சு. டெஸ்ட்டுக்கு எந்த அப்டேட் ஆக வேண்டியதும் தேவையில்லை. அவர் எப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி ஆடணும்னு சொல்லி அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த டிசிஷன் தப்பு இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுடைய பிளேயர்ஸ் வந்து இவ்வளவு நாள் வந்து இந்த பேஸ்பால் கான்செப்ட்ல ஆட்டாங்க. சடனா எப்படி அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. இவரோட கோச்சிங் ஸ்டைலுக்கும் இவர் சொல்றதுக்கும் எப்படி சேஞ்ச் ஆவாங்கன்னு தெரியல எனக்கு. அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளமா தெரியுது. அது ரெக்கவர் ஆகுறதுக்கு ஒரு 2-3 சீரீஸ் ஆகும்னு கூட ஃபீல் ஆகுது. கேப்டனும் சேர்த்து மாத்திட்டாங்க. நிறைய பேர் வந்து ஹாரி ப்ரூக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் ப்ரோ. ஆனா வந்து ஜோ ரூட் கொடுத்தாங்க. ரூட் மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் இருக்கும்போது ரூட் இஸ் ப்ரோ ரூட் ஆல்ரெடி பண்ணிட்டாரு. ஆல்ரெடி பண்ணி தான் இப்ப ஸ்டோக்ஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான். இல்ல ப்ரோ சரி இப்ப எப்படி சொல்றது, ரூட் வாஸ் ஃபினாமினா. திரும்பி சொல்ற, அவர்கிட்ட நீ கேட்டு கேப்டன்சி வேணுமா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் நீ கேட்கணும். அது நல்லா பண்றாரு பண்ணல, பிகாஸ் உங்க டீமுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. சாரி, உங்க டீமுக்கு அடிச்சு கொடுத்துட்டே இருக்காரு. அந்த மாதிரி பிளேயரை நீங்க சும்மாலாம் விட்டுற முடியாது. கேப்டன்சி வேணுமா ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட தான் போயிருக்கணும். ரூட்டு போனது கரெக்ட் தான், நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ரூக் லாங்கர் ஃபார்மேட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கணும். ஷார்ட்டர் சூப்பரா பண்றாரு, லாங்கர் ஃபார்மேட் இன்னும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கணும். அது ஓடியை பார்த்தா டெஸ்ட் கிரிக்கெட் வந்ததுனால எல்லாருமே அதை மாத்திக்கணும் தான் தோணுது. இப்ப பிளாட் ட்ராக் போடுவாங்களா இல்ல நல்ல பவுலிங் கண்டிஷன் போடுவாங்களா, அதான் எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிருமான்னு தோணுது. ப்ரோ இங்கிலாந்துல டேலண்ட் இருக்கு, திரும்பி சொல்றேன். கவுண்டில இருந்து டேலண்ட் இல்லன்னு சொன்னா வாய்ப்பே இல்ல ப்ரோ. டேலண்ட் கொட்டி கிடக்கு ப்ரோ. இந்தியாவுக்கு ஈக்குவலா இங்கிலாந்துல டேலண்ட் இருக்கு. இல்ல ப்ரோ, கவுண்டில நிறைய பேர் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்கிலாந்துக்காக. ஓகேங்களா, அது வேணா தனியாக ஒரு எபிசோட் போடுவோம். ஏன்னா இப்ப இந்த எபிசோட்ல சொன்னோம்னா ரொம்ப 1 மணி நேரம் போயிடும். கவுண்டில இருந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸை டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குள்ள நீங்க எடுத்துட்டு வந்தே ஆகணும். பிகாஸ் அவங்களுக்கு இப்ப நம்ம ஊர்ல சொல்ற ரஞ்சி டிராஃப்ல இருந்து எடுத்துட்டு போங்கடா, அந்த மாதிரி சொல்லியே ஆகணும். இது அடுத்து அசுதோஷ் சர்மாவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன் டே கப்ல பேட்டிங்கோட நல்லா பவுலிங் தான் போட்டிருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ ஹரிஷ் ப்ரோ. இப்போ வந்து அசுதோஷ் சர்மா அவரோட ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணுது ப்ரோ.
மத்தபடி bowling சூப்பரா போடுறாரு ப்ரோ. அத பத்தி எந்த குறையும் சொல்ல முடியாது. ஐபிஎல்லையும் அவர் ஐபிஎல்லோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எப்படி போடுவாருன்னு தெரியல. ஆனா கொடுத்து பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2-3 ப்ரோ மேட்சுக்கு இது ஒரு 2 ஹவர்ஸ் மாட்டாங்க ஆச்சும் ப்ரோ, போடணும் அதான் ப்ரோ. ப்ரோ பெரிய பிரச்சனை. இம்பாக்ட் பிளேயர் தூக்கிட்டு வந்துட்டு கொடுக்கவே மாட்டாங்க ப்ரோ. அவனால பிளேயிங் அவனு ஒரு 11 ஆட ஸ்கில் முடியும். வளர்க்கறதுக்கே ஒரு இடமே இல்லாம போச்சு. ஆனா எனக்கு இந்த டிசில என்ன பிரச்சனைனா, இப்ப விப்ராஜ் நிகமையும் ஆடணும், இவனையும் ஆடணும்னா யாருக்கு bowling கொடுப்பாங்கன்னு தெரியல. பேட்டர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். பேட்டர்ஸ் கிட்ட போனா அங்க அவங்களுடைய அவங்களுடைய பிளானே ஒரு மாதிரி கொச கொசன்னு தான் இருக்குது. ஒண்ணுமே புரியல. அவங்க ப்ராப்பரா ஒரு இப்ப நான் வந்து போரேன்ல ஆடலாம்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணேன். இப்போ அவரோட கண்டிஷன் என்னவா இருக்குன்னு தெரியல, ஆடலாம்னு தெரியல. அதுக்கு பதிலா இப்போ அவங்க ஃபாரின் ஓப்பனர் தான் போய் ஆகணும். யார் அந்த நிசங்காவா தான் ஆடி ஆவாங்க. அவன் ஆடினா திரும்ப இங்க ஓவர்சீஸ் பிளேயர் ஆட முடியாது, டேவிட் மில்லர் உள்ள வர முடியாது. அவங்க பிளேயிங் லெவல ரொம்ப கன்ஃபியூஷிங்கா தான் இருக்கு. ப்ரோ இப்போ அபிஷேக் பொரியல் இல்ல, அதான் அதனால தூக்கிட்டாங்களா? நிசங்கா தான் ஆடி. அவரு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல, பாக்கணும். தலையம்மல ஒரு கேஸ் இருக்கு, அவங்க ஆடுறது மோஸ்ட் அன்லைக்லின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அந்த இப்படிதான் கேஸ் ஒருத்தவரை இன்னும் கிரிக்கெட் போய் ப்ரூவ் ஆகல. ப்ரூவ் ஆகி என்ன ஆகும்னு தெரியல, பாப்போம். அவர் வந்தா கேஸுக்காரங்க நான் கேஸ் வாங்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? புரியல. அதாவது கேஸ் காலங்களே நான் தான்டா அப்படின்னு ஒருத்தர் வருவான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. அந்த மாதிரிதான் அவர் நல்ல மேட்டர் என்ன கெரியர் ஆச்சு? நாசமா போயிடுச்சு. யஷ்தயால் என்ன ஆச்சு? யஷ்தயாலுக்கு இல்ல இல்ல ஓகேவா? அது ஃபால்ஸ் அலிகேஷன். இல்ல இல்ல ஃபால்ஸ் அலிகேஷன் இல்ல இல்ல, சொல்லிட்டாங்க. அவர் கல்யாணம் பண்ணிட்டாருல அந்த அக்காவையே. இல்ல இல்ல வேற ஏதோ பண்ணாங்களே. ஐயோ ப்ரோ இல்ல வேற ப்ரோ ப்ரோ, வேற ஆளானது வேணும் ப்ரோ. ப்ரோ ஒரு இன்ஸ்டால பார்த்தோம் ப்ரோ, ஒரே மாதிரி இல்ல தான். ப்ரோ, இல்ல இல்ல அதுக்கு என்ன அப்டேட்னா கோர்ட் சொல்லிருச்சு அது ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்லிட்டாங்க. அவர் வேற ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த சீசன் கன்ஃபார்ம் கம்பேக் பண்ணிவான்னு நினைக்கிறேன். பட் அவர் மென்டல் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு பிளேயரா ஏன் ப்ரோ இல்ல பூஜை மட்டும் பரவாயில்ல. திரிகிறார். இல்ல இல்ல ப்ரோ, ஏன் சொல்றேன்னா ஒரு ஆஸ் எ பிளேயரா ஒரு ஹியூமன் பீயிங்காவே ஒருத்தவங்க ஃபால்ஸ் அலிகேஷன் போச்சுன்னா அது சைக்காலஜி வேற மாதிரி ஒர்க் பண்ணும். மைண்டே ஹெவி ஆயிரும். ஓகேங்களா? அது எப்படி வரப்போறான்னு தெரியல. கம்பேக் கொடுத்தா நல்லது. ஆர்சிபி அவர் வந்து அந்த 5 6 வாங்கினதுக்கு அப்புறம் எவனா இருந்தாலும் கிரிக்கெட்டை வெறுத்துட்டு இருப்பான் ப்ரோ. ஆனா அவர் அங்க இருந்து கம்பேக் பண்ணிருக்காருன்னா இதுலயும் வந்துடுவாருன்னு தோணுது, பாப்போம். இல்ல ப்ரோ, நல்லா எல்லாருமே சேர்ந்து கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ற வேலையில தான் அவனை எவனும் கண்டுக்க மாட்டான். அவன் இந்தியா டீம் ஸ்குவாட்ல எல்லாம் எடுத்தாங்க ப்ரோ நடுவுல. அதுக்கப்புறம் தான் அவன் இந்த கேஸ்ல மாட்டி பிரச்சனையாகி. இல்ல சரி ப்ரோ, அதான் நேரம். இல்ல அச்சோ சர்மா பத்தி நான் சொல்லிடுறேன். அவர் பவுலிங் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா அவர் சாம்கரன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்வீனியன்ட்டா அவன் அதுக்கு அந்த ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு இடம் கொடுக்கணுமே. இவங்க ஐபிஎல்லயே பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. அவங்க டொமஸ்டிக்ல போட்டா வாய்ப்பு இருக்கு. டொமஸ்டிக்ல பேட்டர்ஸோட குவாலிட்டி இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்காது. அதனால ஐபிஎல்ல கொடுக்கணும் கன்ஃபார்ம். இல்ல நான் ஏன் சொல்றேன்னா 5 மேட்சஸ்ல 13 விக்கெட்ஸ் வித் ஆவரேஜ் ஆஃப் 16.5. எக்கனாமி ரேட் வந்து 5.97. பெஸ்ட் வந்து 51 ரன்ஸ்க்கு 5 விக்கெட்ஸ். ஸோ இப்ப வந்து இங்கிலாந்துல போய் நல்லா போடுற உங்களுக்கு இந்தியா நல்லா போட முடியாதுங்கிற அந்த கட்டாயமே இருக்காது. இன்னொன்னு கோச்சிங் ஸ்டாஃப் மாறிட்டாங்க டிசில. மோஸ்ட் லைக்லி அவர் ஆடலாம். தாதா கீழே இருந்தாருன்னா தாதா வந்து இந்தியா டீம் பாப்பாரு. பிகாஸ் அவர் அந்த மாதிரி ஆள் தான். பார்க்கலாம் ப்ரோ, அவருக்கு கன்ஃபார்ம் போட வைக்கணும். நான் என்ன சொல்றேன்னா அவரை வந்து அவர் ஸ்கில்ல டெவலப் பண்ணி ஹர்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வர ட்ரை பண்ணி அவன் ஹர்திக் பாண்டியா கிரிக்கெட் கிடைக்க மாட்டாரு. ஹர்திக் பாண்டியா வாங்க, அந்த செக்மெண்ட் வாங்க. வெளியா இருக்க வாத்தியார, நான் ரெடியா இருக்க வாத்தியார. இது நிதிஷ்குமார் ரெட்டியும் ஸ்டார்டிங்ல அந்த 115 120 அந்த ஸ்பீட்ல தான் போட்டுட்டு இருந்தான். இப்ப பவுலிங் போட்டு தான் அவன் டொமஸ்டிக்லயும் போட்டான், இந்தியாவுக்கும் போட்டான், ஐபிஎல்லயும் அவனுக்கு கொடுத்தாங்க. 145 அதுல போட்டு இப்ப அவன் 135 கிட்ட போடுறான். 140 ப்ரோ, 145 140 போட்டு நியூ பால் எல்லாம் நல்லா ஸ்விங் பண்றான் ப்ரோ. வெளியே ஓவர்சீஸ்ல எல்லாம் நல்லா ஓப்பனிங்கே கொடுக்கலாம். பும்ரா கூட பவுலிங் இறக்கி விடலாம், விக்கெட்டும் எடுக்கிறான். ஞாபகப்படுத்துறீங்க பச்சே பையங்க பாசமுள்ள சொன்னாங்க. பும்ரா இஸ் ஃபிட் டு ப்ளே ஸ்ரீலங்கா சீரிஸ்னு பார்த்தேன். இல்லையா?
ஆமா ப்ரோ. பும்ரா ஃபிட் என்னது? இல்ல. பும்ரா இஸ் ஃபிட் டு ப்ளே இங்கிலாந்து ஸ்ரீலங்கா சீரிஸ்னு பார்த்தானே. இல்ல ப்ரோ, ரூல்ட் அவுட். ரூல் அவுட் அகீம் நபி பண்ணிட்டாங்களா? வந்திருக்காரு. ரூல்ட் அவுட் அகீம் போட்டாங்க. ரூல்ட் எப்படியோ அவுட். அக்ரேப் நபி கொடுத்தா சந்தோஷம் தான் ப்ரோ. அவராது பாவம் விளையாட்டு. என்ன என்னன்னா ப்ரோ இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணாவை தான் ப்ரோ ஆடுவாங்க. நபி எங்க ஆட போறாங்க? இல்ல ப்ரோ, டிசர்விங் கிரிக்கெட் வந்து ரீப்ளேஸ்மெண்டா வரானா அப்ப நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்னு வச்சு பார்த்தாங்க. இதுக்கு வர ஒருத்தர் நம்ம ஊருக்காரு இந்த சொடக்கு பத்து போடுற நம்ம ஊருக்காரு வந்து முட்டு கொடுப்பாரு. டிசர்விங் தான் அக்கை எடுத்துடணுமா அப்படின்னு. இதே வந்து அவரு விளையாட போயிருந்தா என்ன நினைச்சிருப்பாரு? ஏங்க நம்மளும் அந்த மாதிரி யோசிக்க மாட்டோங்க. பிசிசிஐ ஒரு ஆங்கிள் அவரோட பவுலிங்க பார்த்திருப்பாங்க. அப்ப அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நெட்ல பார்த்திருப்பாங்க. இது என்றால் பவுலிங் மூதர சந்தில பவுலிங் போற பார்த்திருப்பாங்க. அப்படிலாம் பேசுவாரு. ப்ரோ சைடு ஆங்கில பார்த்தாங்களா? விஸ்வா ப்ரோ டாக்கிங் கேக்குறேன் அபவுட் நம்ம ஊர் ஸ்பின்னர் இஸ் ப்ரோ, நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி. பிளாக் மார்க்கே. ப்ரோ. இல்ல அவரு மேல பெரிய நம்பிக்கை எனக்கு மரியாதை இருக்கு. அதனாலதான் அவர் பேர் இன்ன வரைக்கும் சொல்லாம இருக்கேன். நம்ம வீடியோல நம்ம ஊரு சொடக்கு பந்து வீச்சாளர் தான் வெளியிடுறாரு. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியாது ப்ரோ. இருந்தாலும் ப்ரோ எனக்கு நல்ல இருக்கு. இங்கிலாந்துல வந்து WTC வந்து விளையாண்டோம். என்ன மேட்ச் தெரியுமா? செகண்ட் WTC விளையாண்டோம் தெரியுமா? அந்த ஃபைனல்ல ஆஸ்திரேலியா விளையாண்டோம்ல, அவர் டிராப் பண்ணிட்டாங்க 4 பேரு. ஆமா ப்ரோ, டிராப் பண்ணிடுவாங்க. டிஆர் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு தோணுல நம்ம டிசைன் தான்டா, நம்ம ஏன்டா விளையாடலன்னு. அப்புறம் அவனுக்கு தோணாதா எனக்கு என்ன பேசினது தானே ப்ரோ. உண்மையிலே அந்த வீடியோ எல்லாம் வந்தப்ப நம்ம சேனல் ஆரம்பிக்கல. அதனால சரி நம்ம குரூப்ல சொன்னேன், இது பேச தப்பு, இவரு பேச தப்பு, இவரு எல்லாம் இப்ப எப்படி பேசலான்னு. டிசைனிங் பிளேயர் ஆடணும் சீரியஸா. அவர் சொல்ற எனக்கு அந்த கருத்தோட மீனிங்கே எனக்கு புரியல. அதுக்குதான் அந்த போஸ்ட் இன்னும் வச்சு வறுக்குறாங்க உள்ள விட்டுக்கிட்டு. இந்த போஸ்ட் சொல்லி தெரிஞ்சா ஒரு ஆங்கர், அவங்க கிரிக்கெட் பத்தி தெரியாதாலும் அவங்க பேசுறாங்க. நீங்க சரி ப்ரோ, அடுத்து அப்படியே ஹர்திக் பாண்டியா ட்ரேட பத்தி பேசிடலாம். என்ன ப்ரோ நடக்குமா? ப்ரோ ஹரிஷ் அவங்க என்ன வராங்க, பண்ணீங்க? அவங்க வராங்களா சென்னைக்கு? நடக்கும் தோணுது அவங்க ப்ரோ. வராங்க, ஏன்னா வந்து எவங்க வராங்களா? எவங்க அதான் இவங்க வந்து எல்லாம் வராங்களாம் ப்ரோ. அவங்க வருவாங்க, விளையாடுவாங்க. இவங்க இந்த டீம்ல இருந்து இவங்க வருவாங்க. எல்லாரும் கூப்பிட்டுருக்கோம் இல்ல தெரியுமா? எனக்கு இல்ல ப்ரோ. இப்ப வந்து சிஎஸ்கேவோட காசி தாத்தாவை கூப்பிட்டு எல்லா டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் போய் இந்த பிளேயர் எல்லாம் வேணும்னு சொல்லி இந்த மார்க்கெட்ல ஆட் டு கார்ட் போடுற மாதிரி போட்டு வந்து இங்க இருக்கிற இத்து போன பிளேயர் எல்லாம் தட்டி விட்டுறலாம்னு சொல்லி பிளான் போடுறேன் ப்ரோ. ஸ்போக்ஸ் பர்சன் வந்து கார் அது நடக்காதுன்னு சொல்றாங்க ப்ரோ. எனக்கு இப்ப இல்ல ப்ரோ. இப்ப வந்து இந்த சிஎஸ்கே வந்து போடுறாங்கல்ல போஸ்ட்ல எல்லாம், டோன்ட் ட்ரஸ்ட் த ரூமர்ஸ், ட்ரேட் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லனா அந்த சஞ்சு சாம்சங்கே அப்படிதான் சொன்னாங்க. ஆனா ட்ரேட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இப்போதைக்கு எந்த விஷயம் லீக் ஆகக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அன்டில் இட்ஸ் அஃபிஷியல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு நடக்கும்னு தான் ஃபீல் ஆகுது ப்ரோ. நடந்தா சந்தோஷம் ப்ரோ. ஆனா எனக்கு என்னன்னா இந்த போற பிளேயர்ஸ் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. அதுதான் முக்கியம். இம்ரான் ப்ரோ, இந்த ரெஃபரன்ஸ் இம்ரான் ப்ரோ பண்ணி நினைக்கிறேன். அவரு வராரா, இவரு வராரா ஆகிற மாதிரி. எவன்டா வர போறீங்க அதை சொல்லுங்கடா. ஐயோ யோ 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 எனக்கு அவன் வரதை விட இங்க இருந்து எவனாவது முக்கியமான ஆளை அனுப்பிடுவாங்கன்னு தோணுது ப்ரோ. அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. கலீல் அகமதுலாம் ரொம்ப தேவை ப்ரோ. அவனெல்லாம் அனுப்பக்கூடாது ப்ரோ. யாரு? கலீல் அகமது அந்த பவர் பிளேல 3 ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருவான் ப்ரோ. ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ப்ரோ. ஒட்டா ப்ரோ முக்கியமா ஒவ்வொரு வருஷமும் நம்பிட்டு இருக்க முடியாது. கலீல் அகமது தான் ரிலையபிள். ஒரு நிமிஷம். வன்ஷ்பேடின்னு ஒருத்தர் தான். அவன் டிராப் பண்ணீங்க அந்த அடி அடிக்கனா அவனை இப்ப ஆர்சிபி எடுக்க போறாங்கன்னு பேச்சு போயிட்டு இருக்கு. அவனுக்கு என்னடா ப்ரோ அசுதோஷ் சர்மாவே. இப்ப நான் இன்னொரு பார்த்தேன், அசுதோஷ் சர்மா கேட்டிருக்காங்களாம் யாருக்கு? இது ராகுல் சகருக்கு பதிலா. சரியான காமெடி ஆயிடுச்சு ப்ரோ. ஊரா விட்டுனையே எங்க அப்பா கையை நான் வந்து லைட்டா நம்பிட்டு இருந்தேன் ப்ரோ. இப்ப வந்து அவங்க இருந்த குல்தீப் யாதவும் விட்டாங்க. ஸ்பின்னுக்கு வந்து விப்ராஜும் அக்சரும் மட்டும்தான் இருக்காங்க. இப்ப அக்சரையும் ட்ரேட் பண்றான்னு அது ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சுல. சரி எங்க ஒரு ஸ்பின்னர் தேவைன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தேன் ப்ரோ. எப்படியும் அக்சரும் போயிடுவான் போல. அக்சரை கொடுத்துட்டு வந்து இங்க இருந்து வாய்ப்பே இல்ல ப்ரோ. அவங்க ராகுல் சகர்லாம் தரவே மாட்டாங்க ப்ரோ. வாய்ப்பே இல்ல.
ப்ரோ ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நம்ம என்ன சிஎஸ்கே நம்ம என்ன பண்ணலாம், கோலியை வாங்கிக்கலாம். கோலியும் ரோஹித் சர்மா வாங்கிட்டு ஓகே ப்ரோ. வச்சுங்களேன், நல்லா இருக்கும், இல்ல ஜாலியா ப்ரோ இருக்குல்ல. ப்ரோ இல்ல ப்ரோ குட்டி ரோஹித் சர்மா இருக்காரு வாங்கிட்டு ப்ரோ. குட்டி கோலியோட ரோஹித் சர்மா ட்ரேட் இருக்காரு பண்ணிடலாம். ப்ரோ. நம்ம கிட்ட குட்டி கோலியும் குட்டி ரோஹித் சர்மாவும் இருக்காங்க ப்ரோ. யாரு ருத்துராஜும் குட்டி ஆயுஷ். கோலி குட்டி ரோஹித்? ருத்துராஜ் குட்டி கோலி. ரோஹித் சர்மா ஆயுஷ்மான். குட்டி கோலி ஆயுஷ்மான் யாரு கான். ப்ரோ? ருத்துராஜ் ப்ரோ. ப்ரோ ராம் விஜய் நினைச்சிட்டேன் ப்ரோ. குட்டி கோலியா, குட்டி குட்டி ரோஹித் கோலி சர்மாவா? குட்டி நம்ம ப்ரோ டீம்ல குட்டி வந்து ரோஹித் சர்மா கூட ஒத்துக்கலாம் ப்ரோ. நம்ம டீம்ல வந்து போன சீசனை 2025ல பார்த்து குட்டி கோலி குட்டி தான் பென் ஸ்டோக்ஸும் முடியல ப்ரோ. இருந்தாரு. குட்டி பென் ஸ்டோக்ஸும் நம்ம டீம்ல இருந்தார் 2025ல. நம்ம விஜய் சங்கர் மறந்துடாதீங்க. 1000 குட்டி அதிசயம் ரஷீத் கான், நம்மில் குட்டி குட்டி ஏபி டிவிலியர்ஸ் இருக்காங்க, குட்டி ரஷீத் கான் இருக்காங்க, கோலி, ப்ரோ ரோஹித். என்ன குட்டியாலும் எப்ப கிரவுண்டுக்குள்ள ஆடுவாங்க? அதான் எல்லாருமே எல்லாமே குட்டியா. அதெல்லாம் நீ பெருசா சொல்லக்கூடாது. பெருசா எதுவுமே என்ன இருக்காது, சொல்றது? பெருசா இருக்கக்கூடாது. ரோஹித் சர்மா விராட் கோலி நீங்க பாத்தீங்களா, என்ன சத்தியமா நெஞ்சு வலிக்குது ப்ரோ உண்மையிலேயே. ஆயுஷ் மாத்திரே ஓகே, அவர் வந்து ப்ரோ நல்லா ஆடிட்டு ஆயுஷ் இருக்காரு. மாத்திரை கூட பர்ஃபார்ம் பண்ணிட்டான் ப்ரோ. போன சீசனை பார்த்து குட்டி கோலின்னு சொல்ல தோணுதா? ருத்ராஜ் இவன் குட்டி ஏபிடி. அவரெல்லாம் ப்ரோ அசால்ட்டா மனசாட்சி, வச்சிருக்கீங்க. ஒரு டைம்ல ஒரு பத்து வேற மனசாட்சி வேலையில தெரியுமா? ப்ரோ ருத்துராஜ் நல்ல ப்ரோ. இவர் பிளேயர் தான் ப்ரோ. போன சீசன் தான் ப்ரோ ஏதோ பாவம் ப்ரோ அவன். அவன் வந்து இது வரைக்கும் கன்சிஸ்டன்டா ஆடி இருக்கான் ப்ரோ. ருத்துராஜ் ப்ரோ நல்ல பிளேயர் தான் ப்ரோ. போன சீசன் தான் ஏதோ கொஞ்சம் ப்ரோ சொதப்பிடுச்சு. இல்ல அது நல்ல பிளேயர் தான். இந்த போன சீசன் குட்டி கோலின்னு சொன்னாங்க ஒரு மாசம் இருக்கு ப்ரோ. சார்காஸ்டிக்கா இல்ல ப்ரோ, சொன்னேன். ப்ரோ யாரும் இல்லன்னா விராட் ருத்ராஜ் எவன் கெட்ட பிளேன்னு சொன்னா, எவன் மட்டமான பிளே சொன்னா? யார் கோலியார கம்பேர் பண்றீங்க? எனக்கு புரியவில்லை, எப்படியா கம்பேர் பண்ற கோலியார? ப்ரோ எப்படி நீ குட்டி கோலி குட்டி ரோஹித் சர்மா உள்ள இருக்க வேற? நான் ஒரு வாயில குட்டியில ஏபிடபிள்யூ நம்ப மாட்டேன், ரெவால் பிரேவிஸ. ப்ரோ அதெல்லாம் இப்ப என்ன ஆகுதுன்னா ப்ரோ, இப்ப அந்த பிளேயருக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கும் ப்ரோ. அதை மறைச்சிட்டு வந்து பேபி ரோஹித்னு சொல்லி போட்டு விட்டுறாங்க. அந்த பிளேயருக்கே அது ஹர்ட்டிங்கா தான் ப்ரோ இருக்கும். என்னோட ஐடென்டிட்டி என்ன ஆகுதுன்னு சொல்லி அப்படிலாம் தப்பு ப்ரோ, சொல்லக்கூடாது ப்ரோ. நான் ப்ரோ சார்காஸ்டிக்கா சொன்னேன். இல்ல சர்காஸ்டிகமா நானே சர்காஸ்டிகமா கேக்குறேன். கம்பேர் டு பிளேஸ் வாஸ் a bullshit. சாரி ஃபார் மை லாங்குவேஜ், பட் கம்பேர்ன்றதை டு விட பி ஆனஸ்ட் இப்ப வந்து அவனுடைய சர்காஸ்டிக். செகண்ட் வருஷம்னு சொல்லக்கூடாது ப்ரோ. இப்ப இவனுக்கு இருக்கு டேலண்ட், அது வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குது. அப்ப நான் எல்லாம் யாரு, எனக்கு ஐடென்டிட்டி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. இல்ல நீ யார சர்காஸ்டிகமா சொல்றேன்னு எனக்கு புரியுது. அது வியூவர்ஸுக்கு புரிஞ்சா புரிஞ்சா பிஸ்தாடா, அவ்வளவுதான்டா. புரிஞ்சாவே வியூவர்ஸ் புரிஞ்சா பிஸ்தா, சரிங்களா? ப்ரோ அதுக்காக ப்ரோ. அடுத்த அஸ்வின் யாரு ப்ரோ? அடுத்த அஸ்வின் யாரு? அடுத்த நான் தான் அடுத்த அஸ்வின் நான் அடுத்த அஸ்வின், நீ அடுத்து விராட் கோலி, அவர் ரோஹித் சர்மா. நான் வந்து மார்க்கோ யான்சன் ப்ரோ. இல்ல நான் ஸ்டாய்னிஸ் ப்ரோ. ஆமா, நான் வந்து அடுத்த ஸ்டாய்னிஸ் நானு. பத்தியா சொல்ல முடியாது ப்ரோ, சொல்ல முடியாது. அடுத்த சச்சின் டெண்டுல்கர் சொல்லி உள்ள வச்சிருப்பாங்க. அதான் ப்ரோ ஷெய்க் குட்டி ரஷீத் சச்சின் ப்ரோ. குட்டி சச்சின்ல ஒருத்தர் ஷெய்க் முடிச்சு ரஷீத் விட்டாங்கல்ல. ப்ரோ. ஷெய்க் ரஷீத கூட்டு வந்து குட்டி குட்டி சச்சின்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஐயோ என் ஜாமி, இதெல்லாம் என்ன கடவுளே எப்படி அதான் பார்க்க வைக்கிறீங்க ப்ரோ? உண்மையா ட்விட்டர் போக முடியல ப்ரோ. ப்ரோ நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான் ப்ரோ, சரிங்களா? வருஷம் ஒரு ஜெர்சி, புத்து ஜெர்சி நான் வாங்கி மாட்டி சுத்துறாரு நல்லா. தலைவன் தோனி தான் நான் எத்தனை தடவை வீடியோ சொல்லிருக்கேன், தலைவன் தோனி ஹீரோன்னு. அதுக்காக இதெல்லாம் தாங்கிட்டுலாம் இருக்க முடியாது ப்ரோ நானு. ப்ரோ சச்சின் அவங்க எல்லாம் சச்சின் அவங்க எல்லாம் பாத்துருக்காங்களா என்னன்னே தெரியல. இவங்க வாட்டுக்கு குட்டி சச்சின். ப்ரோ, தோனியை பார்த்தீங்கன்னா அடுத்த தோனி சொல்லிட்டு ஒருத்தனை இறக்கி வச்சிருக்காங்க. அவன் பண்றது தாங்க கொள்ள. ப்ரோ தோனி இவங்க எல்லாம் தோனி கோலி யாராவே பாத்துருக்க மாட்டாங்க ப்ரோ. இப்ப இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் கரெக்டா இந்த ரோஹித் சர்மா கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் வந்துருவாங்க. அப்புறம் வந்தாங்க. ஆமா ப்ரோ. கோலியோட பிரைமே பாத்துருக்க மாட்டானுங்க இவனுங்க. கோலி தானா இருப்பாங்க. கோலி யாராவே பாத்துருக்க மாட்டாங்க. கோலி கேப்டனான்னு கேக்குற அளவுக்கு தற்கொலையா இருப்பாங்க ப்ரோ. திடீர்னு வந்து கோலி டெஸ்ட் கேப்டன்சி பத்தி பேச வந்துருவாங்க. டெஸ்ட் கேப்டன்சி ஓகே ப்ரோ, ஆனா டெஸ்ட்ல கூட எவ்வளவு ஜெயிச்சாருன்னு சொல்லி அவர் போய் பார்க்க மாட்டாங்க. இந்த 4 ரீல்ஸ் பாத்துட்டு வருவாங்க, அக்ரஷன், குதிக்கிறது, தாவுறது, அதெல்லாம் பாத்துட்டு வந்து பேசுவாங்க ப்ரோ. அது அது வந்து இதெல்லாம் பாத்துட்டு வந்து பேசுற ஆளுங்க ப்ரோ. அவங்க கண்டுக்கவே கூடாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் தோனியவே பாத்துருக்க மாட்டாங்க ப்ரோ அவனுங்க. ஒரு தற்கொலை நம்ம இங்க நம்மளுக்கு தெரிய ஒருத்தன், சரியா? ஆர்சிபி ஃபேனு,
ஏன்டா ஆர்சிபி ஃபேன்னா அதுக்கு பதில் இல்ல. நான் அது அன்னைக்கு முந்தா நாள் ஆர்சிபி மேட்ச் 4 பவுலர் பேர் சொல்றான்னு ரபடா நம்ம சொல்றான். என்கிட்ட வந்து ரபடா இங்கதான் ஆடி இருக்கு, ரபடா ஆடிட்டு இருக்காரு. ரபடா இல்ல, ரபடா முந்தா நாள் நான் பேசிட்டு இருக்கேன். ரபடா செம பவுலர் மச்சான், பயங்கரமா இருக்கும்டான்னு. அடுத்த நாள் ஆர்சி மேட்ச் முடிஞ்சு வரான் காலைல, யார் 4 பவுலர் பேர் சொல்றா, கோலி தவிர 4 பவுலர் பேர் சொல்றா அப்படின்னு. 4 பவுலர் பேர் சொல்லி நான் விட்டுட்டு போயிடுறேன், ஒரு பவுலர் பேர் சொல்லுனேன். ரபடா அங்க நிக்கிறீங்க சாருங்கிற மாதிரி. ஏபி டிவால்ஸ் யாரும் தெரியல ப்ரோ. நான் வந்து பிளேயிங் 11 கேட்டேன் ப்ரோ. பிளேயிங் 11 தெரியல ப்ரோ அவனுக்கு. அந்த கோலி பட்டிடாரு, அப்புறமா அந்த சிஎஸ்கே மேட்ச்ல அடிச்சதுனால டிம் டேவிட் சொன்னாங்க, குணால் பாண்டியா, ஹேசல்வுட், இவரதான். இவனுக்கு தவிர வேற யாருமே தெரியல அந்த டீம்ல. ஆர்சிபில மட்டும் இல்ல, ஆர்சிபில மட்டும் இல்ல, நம்ம ஆளுங்களே அப்படிதான். சிஎஸ்கே எல்லா இடத்துலயும் இருக்கானுங்க ப்ரோ. வருவானுங்க. டக் பவுலிங் ஒருத்தர் வந்தாருல, அவரை பத்தி நீங்க என்ன தெரியும் தெரியல. ஆல்பி மோக்கலை பத்தி என்ன தெரியும் தெரியல. டுவைன் ஸ்மித்னு ஒருத்தர் இருந்தாரு. ஏட்டா பிரெண்டன் மெக்லமே அவங்களுக்கு வந்து சாம் கரன் சிஎஸ்கேல இருந்தானே தெரியாது ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. சாம் கரனே ஒரு சிஎஸ்கே பிளேயர்னு உங்களுக்கு தெரியாது ப்ரோ. அஸ்வின் இங்க இருந்தானே தெரியாதுங்க. ஏங்க நீங்க வராரு? அஸ்வின் 2024 ஆடினாரு. எனக்கு தெரியும் அஸ்வின் பையன். ஹோம் கமிங்லாம் எடிட் பண்ணி என்ன ப்ரோ, ஹோம் கமிங் எடிட் எல்லாம் போட்டாங்க, அது எப்படி தெரியாம இருக்கும்? அதாவது இல்ல ஒரு நிமிஷம், அந்த மனுஷன் சந்தோஷமா ராஜஸ்தான் எல்லாம் விளையாடுறான் அந்த மனுஷன், சரியா? அவன ஹோம் கமிங் கம்பேக் போட்டு கோபேக் பண்ணி, என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க மாதிரி யூடியூப்ல வீடியோ போட்டு அடிக்கிறீங்க ப்ரோ. அவர் அந்த கேரம் பால்ல தான் ப்ரோ அவர் நாக் அவுட் ஆனது. அமைதியா ஆஃப் ஸ்பின்ன போட்டு தப்பிச்சு ஓடி இருக்கலாம். கேரம் பால்னு சுத்தி தான் எல்லா மேட்ச் அடி வாங்கினாரு. அது என்ன தெரியுமா ப்ரோ ஹைப்பு? அவர் வந்து சும்மாவே 8 வேரியேஷன் வச்சிருப்பாரு. 6 பால்ல 8 வேரியேஷன் போடுவாருன்னு சொல்லி ஹைப் ஏத்தி வச்சிருந்தாங்க ப்ரோ. 8 வேரியேஷன்ல ஓவருக்கு ஒரு ஓவர்ல பாலுக்கு ஒரு வேரியேஷன் மாத்தி 6 டிஃபரெண்ட் பால் போட்டுருவாருன்னு சொல்லி ஹைப் ஏத்தி வச்சிருந்தாங்க ப்ரோ. அந்த ஓவர் ஹைப்பே பிரஷரா மாதிரி வச்சு போல அவருக்கு. இல்ல அவர் அந்த கேப்பபிள் உள்ள ஆள் தான். அவருக்கு நீ ப்ரோ, அவர் லெஜெண்ட். நம்ம சும்மா கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன் அவரை. அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த வெளியில வந்து ஸ்டேட்மெண்ட் வர்ற அதெல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். லெஜெண்ட் அதெல்லாம் ஒன்றும் டவுட் இல்ல. அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு அவ்வளோ வேரியேஷன் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அண்ணன் நினைச்சா தெரியல, கேரம் பால் போட்டு அண்ணனுக்கு வாய்தான் கோளாறு. அண்ணனுக்கு வாய்தான் கோளாறு. வடிவேல் படத்துல போய் சண்டல் பாத்திரியுமா? என்னப்பா பேச நீ வாடா சண்டைக்கு வாடாங்கிற மாதிரி சும்மா அந்த சிஎஸ்கே மாதிரி உங்களுக்கு ஸ்னேக் கேக்கலாம் சொல்லி உங்களுக்கு அடி வாங்கினாலும் அவர் தான். விட்டுருந்தா 2 நாள்ல திட்டிட்டு விட்டுருப்பாங்க. அவனை பிடிச்சி சொல்லி இப்ப எங்க போனாலும் அடிக்கிறாங்க. டூபேவை விட கம்மியா தான் திட்டி இருப்பான். சரி, அவரை டூபேவை கம்பேர் பண்ணா அவர் கம்மியா திட்டு வாங்கியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பா நடந்திருப்பாங்க. டூபே யார் திட்டுறது? அவர்லாம் இந்தியாவோட ஃபைனஸ்ட் ஆல்ரவுண்டர், தங்க கட்டி அவரு. அவரை பத்தி யார் திட்டீங்க? நானே அவ்வளவுதான். Man with golden arms, bucket hands, golden arms, bucket hands, bucket teams best team. அந்த என்ன சொல்றது, அதெல்லாம் கேட்கும் போதே யாரா இங்க என்னடா வரீங்க, கிரிக்கெட் முன்ன பாப்பீங்களாடா, ஏன்டா அந்த அநியாயம் பண்றீங்க? அப்படிதான் நான் வந்து மீம் பாத்துக்கிறேன் ப்ரோ. அது கோட் ஆல்ரவுண்டர்னு சொல்லி போடுவாங்க, இன்னொன்னு ஏதோ போடுவாங்க ப்ரோ, லெஜெண்டரி ஆல்ரவுண்டரு, ஏதோ ஒரு டேர்ம் சொல்லுவாங்க ப்ரோ, சேவியர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஆனா மறந்துட்டேன் மீம்ல. அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு எல்லாம் போட மனசு வருது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகும் ப்ரோ. நான் சொல்றேன் டூபே தி சேவியர். அதுதான் ஏதோ ஒரு பிளேயர் வந்து இங்கிலாந்து சீரீஸ்ல பொழந்திருக்காரு ப்ரோ. தென் ஸ்டெப்டின் தி டூபே தி சேவியர் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க ப்ரோ. எனக்கெல்லாம் எரிச்சல் ப்ரோ அதை பார்த்து. ப்ரோ டூபே கூட விட்டுறலாம் ப்ரோ, திலக் வர்மா மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. டூபே கூட 2 வேர்ல்டு கப் கான்ட்ரிபியூஷனாவது பண்ணான் ப்ரோ. தவறு. திலக் வர்மா யாரு தெரியுமா? எப்படிப்பட்ட பிளேயர் தெரியுமா? என்ன அவரை பத்தி என்ன சொல்றீங்க பையன்? எனக்கு தெரியும் தத்து குத்து வைப்பாய மாட்டேன். மும்பைக்கு வந்து தத்து குத்துட்டாங்க அவனை, அவ்வளவுதான். இனிமே அவரெல்லாம் அசைக்கவே முடியாது, அவ்வளவுதான். மும்பை பிளேயர்ஸ் நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது சார். நீங்க இனிமே அவர் 20 ஸ்டேக் ஆடினா கூட அந்த டீம்ல இருப்பாரு, பாக்குறீங்களா? சூரியகுமார் யாதவ் பி லைக்
எல்லாரும் அதை ஏமாத்துறாங்க. ரஜத் பட்டிதார் புரியுதாரா? ஓரம் போ, ரஜத் பட்டிதார் ஓரம் போ, சூரியகுமார் அதை அங்கிட்டு போ, நான் தாண்டா அப்படி வருவாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தலைவனை? அதாவது ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி சூப்பரா பண்ணுவான் ப்ரோ. சரி ப்ரோ. ஜோக்ஸ் அப்பார்ட் பண்ணி ஒன்னு சொல்ல விரும்புறேன். டிசர்விங் பிளேயர் எடுத்து ஆடுங்க. எவனுக்கு வெல் டிசர்வோ அவனை ஆட வைங்க. டீம் ஜெயிக்கும். கடைசி வரையும் பண்ண மாட்டேன். இல்ல ப்ரோ, நான் திரும்பி சொல்ற ஒரே விஷயம் தான். நான் என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் அதான். எத்தனை பேர் பார்ப்பாங்க அதெல்லாம் தெரியாது. பட் திரும்பி சொல்ற ஒரே விஷயம், முதுகு பின்னாடி இருக்க பேருக்கு விளையாடக்கூடாது. இங்க இருக்கிற ஜெர்சி முன்னாடி இருக்க இந்தியாங்கிற நேமுக்கு விளையாடணும். நீங்க ரெப்ரசென்ட் பண்றது 1.5 மில்லியன் பீப்புள். அவங்களோட ரெஸ்பெக்ட், அவங்களோட டிக்னிட்டி நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க. தயவு செஞ்சு கோச்சு டீம் எடுங்க. தயவு செஞ்சு யோசிச்சு விளையாடுங்க. ஒரு மேட்சும் ஐசிசி ஈவெண்ட் தான். ஒரு மேட்சும் ஃபைனல் தான். எல்லா மேட்ச் ஜெயிச்சு தான் ஆகணும். அது கட்டாயம். ஏன்னா நீங்க இந்தியன் ஜெர்சி போட்டுறீங்க. உங்க 25 பேர் மட்டும் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணல, 1.5 மில்லியன் பீப்புளை நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோ இந்த ஸ்பீச் வந்து துபே கேட்டாருன்னா அப்படியே நரம்பெல்லாம் புடச்சிட்டு வெளியே வரும் ப்ரோ. இப்படி வந்து சக்திமான் துபே. ஆனா இந்தியால மட்டும்தான் வரும், ஓவர்சீஸ்ல வராது. ஓவர்சீஸ்ல பக்திமான், கடவுளே காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் அகமதாபாத்ல வராது, பெரிய கிரவுண்டு. ப்ரோ அவன் ரேஞ்ச் இருக்கு ப்ரோ. கிஷனுக்கு சொல்லுங்க ப்ரோ, ரேஞ்ச் இருக்கு ப்ரோ. துபே கிட்ட ரேஞ்ச் அடிக்கிறான் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. ரேஞ்ச் எங்க ப்ரோ? எஸ்டாகர்ஸா? அவுட் ஆஃப் த பவுண்டரி. இது இப்ப லாங் ஆஃப், எஸ்டாகர்ஸ் லாங் ஆஃப். இதை தவிர ரேஞ்ச் சொல்லு நீ. அவனுக்கு அடிக்க தெரிஞ்ச இடமே அதுதான் ப்ரோ. இந்த லாங் ஆன்ல அடிப்பான், லாங் ஆஃப்ல அடிப்பான். அது எப்பயாவது ஒரு தடவை இந்த அவன் பாடி கண்டிஷனுக்கு அவனால லேப் ஷாட்டும் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ரியாக்ஷன் டைம் பண்ணும் டக்குன்னு. அவனோட உடம்புக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல ப்ரோ. அது காரணம்னா அவரோட ஸ்டான்ஸ், நியூட்ரல் ஸ்டான்ஸ்னா இவ்வளவு வைடா இருக்கும். கை தெரியாதுல்ல, இவ்வளவு வைடா இருக்கும் நியூட்ரல் ஸ்டான்ஸ்ன்றது. ரெண்டு கால் வச்சுங்க, இவ்வளவு பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஹிட்டிங் பவர் ஹிட்டிங் நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க இந்த வீல கிளியர் பண்ணலாம், லாங் ஆன் டு லாங் ஆஃப் கிளியர் பண்ணுனா இந்த மாதிரி நீ நிக்கிறோம். அது கிரீஸ் இப்ப நிக்கிறோம் நீங்க, அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். ஏன்னா நின்று ஸ்டேபிளா வந்து லெக்க கிளியர் பண்ணி ஆடுற பிளேயர். அவர் வந்து மாத்தணும். அவர் ஸ்டான்ஸையே மாத்திர மட்டும் தான் அந்த மாதிரி ஷாட் உங்களால ஆட முடியும். அதுக்கே வாய்ப்பு இல்லைங்க. சரி ப்ரோ, வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல வருவோம், கம்பேக் கொடுப்போம். சரி ப்ரோ, பாய் ப்ரோ. பாய் ப்ரோ.